அதிமுக ஆட்சியில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி மூலம் பல முக்கியமான சமூக நல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. கல்வித்துறையில் 2011 முதல் இலவச மடிக்கணினி திட்டம் மூலம் 51.67 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. 2020, 2021 முதல் மருத்துவ கல்லூரிகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதால் மருத்துவ சேர்க்கையில் 0.3%லிருந்து 7.5% அதிகரித்தது. குடும்பத்தில் முதல் பட்டதாரிகளுக்கு இலவச கல்வி, பள்ளி மாணவர்களுக்கு சத்துணவு, சீருடை, காலணி மற்றும் கல்வி பொருட்கள் போன்ற உதவிகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டன. கோவிட் காலத்தில் 9 லட்சத்திற்கும் அதிகமான கல்லூரி மாணவர்களுக்கு தினசரி 2GB இலவச டேட்டா வழங்கப்பட்டது. உணவு பாதுகாப்பு திட்டங்களில் அம்மா உணவகங்கள் குறைந்த விலையில் 3 வேளை உணவுகளை வழங்கி தினமும் லட்சக்கணக்கான மக்களுக்கு உதவின. 2011 முதல் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 20 கிலோ இலவச அரிசி வழங்கப்பட்டது. ரமலான் மாதத்தில் முஸ்லிம் சமூகத்துக்கு நோன்பு கஞ்சி வழங்கும் திட்டமும் தொடர்ச்சியாக செயல்பட்டது. பெண்கள் நலத்திட்டங்களில் தாலிக்கு தங்கம் திட்டம் மூலம் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு தங்கம் மற்றும் நிதி உதவி கிடைத்தது. அம்மா ஸ்கூட்டி திட்டம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு 50% மானியம் வழங்கி அவர்களின் சுயநிறைவு மற்றும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்தது. இந்த அனைத்து திட்டங்களும் கல்வி, உணவு, பெண்கள் நலன் மற்றும் சமூக முன்னேற்றத்தில் தமிழ்நாட்டின் பின்தங்கிய மக்களுக்கு முக்கிய ஆதரவாக இருந்தன.